நண்பர்களே, இப்போ நம்ம மேகமலைக்கு ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குங்க. கிளைமேட்டை பாருங்கள். டிசம்பரில் இப்படி தாங்க இருக்கும் மேகமலை. வேறு லெவலுங்க. ஆக்சுவலாக மேகமலைன்னு பேர் வந்தது காரணமே வந்து எப்பயுமே மேகக்கூட்டங்கள் வந்து இந்த மலையை சூழ்ந்துகிட்டே இருக்கும். அதனால தான் மேகமலை இவ்வளோ அழகாக மாறிடுச்சான்ற மாதிரி தான் ஃபீலாக இருக்குது இப்போ. ஐயோ, ஆஹா, வேற லெவல். வெறித்தனம் திங்கு. காய்ஸ், உங்களால் இதை ஃபீல் பண்ண முடியுமான்னு தெரில. நான் கண்டினியூஸாக ரெக்கார்ட் போட்டுட்ருக்கேன் நான். பட் நான் இங்கே செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேங்க. ஓடிக்கிட்டே தொலைஞ்சு போயிடும் போல இருக்குது. அந்த அளவுக்கு நான் வந்து இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது எந்த அளவுக்கு என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு தெரியல, எந்த அளவுக்கு உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும்னு தெரியல. பட் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தோன்னா ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிளைமேட்டுக்குள்ளே, ரொம்ப பிடிச்ச எனக்கு ஒரு மிஸ்ட்டுக்குள்ளே நான் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன். எஸ், இன்னைக்கு எனக்கான டே. சன்லைட் அடிக்குது, இன்னொரு பக்கம் மிஸ்ட் போகுது. அது வந்து அந்த பாறையில் வடிகிற தண்ணியில் பட்டு சூப்பராக ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்கு. ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸாஜரேஷன் தாங்க இது. இயற்கையே வந்து ஒரு எக்ஸாஜரேஷன் தான். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. மேகமலை கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு இப்போதான் வரேன். இந்த வெப்பம் குளிர் மலைன்ற முன்னாடி பேசிடணும்ல, இங்க பாருங்க எல்லாமே இருக்கு. வெப்பம் குளிர் மலை எல்லாமே இருக்கு. மேகம், மேகத்துக்கு மேல மலை, மேல அதுக்கு மேல வெயில். சூப்பரா இருக்கு பாருங்க. பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் ட்ரோன் பறக்க விட்டுருக்கணும், நல்லா இருக்கும். ஹைவேஸ் டேம் வந்திருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்தோன்னா உங்களை மேகமலைக்குள்ள வந்து இதுதான் வரவே இருக்கும். உள்ளெல்லாம் நின்று பார்க்க முடியாது உங்களுக்கு. அப்படியே பார்த்துட்டு உள்ளெல்லாம் போக முடியாதுடா, கூட்டியிருக்காங்களே. ஸோ ஹைவேலிஸ் டேம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இதுதான் டூரிஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ ட்ரோன் விடலான்னு பார்த்தோம், பட் இது வந்து பார்த்தோன்னா டைம் ஆயிரும். அதனால் ட்ரோன் விடல. அப்படியே என்ன பண்ண போகிறோம், கிளம்பிட்டு மேலே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்தோன்னா நல்ல வியூஸ் வந்துச்சுன்னா ட்ரோன் ஷாட் எடுத்துக்கலாம். தோசை சாம்பார் 2 மட்டும் தான் இருக்குது. ஏன்னா மணி 11:30 ஆயிடுச்சு. அதனால சட்னி இல்லை. பரவாயில்ல. முட்டை எதாவது இருக்கானா? ஆம்லேட் போட்டுருங்க. 2 ஆம்லேட் போட்டுருங்க. நான் தோசைக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறேன். ஸோ நண்பர்களே, இப்போ வந்து நம்ம மேகமலைக்கு மேலே இருக்க அந்த ஹைவேலிஸ் அப்படின்ற இடத்துல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு நாங்கள் சாப்பிட வந்தோம். சாப்பிட்டாச்சு. தோசை தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து சாப்பாடு அவங்க எதுவும் ரெடி பண்ணலை. ஸோ வெறும் தோசை மட்டும் தான் இருந்துச்சு. அதனால் சாப்பிட்டுட்டு வந்தோம். பில் தான் வந்து பார்த்தோன்னா 240 ரூபா. வெறும் தோசைக்கு வந்து பார்த்தோன்னா 240 ரூபான்றது வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதிகம் தான். ஸோ ஓகே, ஆனால் இங்கே டூரிசம் இதை மட்டும்தான் நம்பியிருக்கனால சரி ஓகே நாங்களும் கொடுத்து வந்தாச்சு. ஸோ வழக்கமாக இந்த இடம்லாம் வந்து பார்த்தோன்னா பயங்கர க்ரௌடாக இருக்குங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அவ்வளோ கூட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் இப்போ 2-3 நாளாக வந்து பார்த்தோன்னா மேலே செம்ம மழை பெஞ்சதுனால யாரையும் அலோவ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து தான் வந்து எல்லாத்தையும் அலோவ் பண்ணுறாங்களா. ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து எல்லாமே வெஹிக்கிள்ஸும் வந்துட்டுருக்கா. ஸோ அதனால் இப்போ தான் இனிமேலாம் வருவாங்க. ஸோ இனிமேலாம் அவங்க சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இயல்பு நிலைக்கு மேகமலை திரும்பியது. அது எத்தனை நாளைக்குன்னு தெரில. திடீர்னு அடுத்த நாளைக்கு ஒரு புயல் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. தெரியல, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ சூப்பராக இருக்குது. நம்ம இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா மகாராஜா மெட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட இந்த மலையோட டெட் எண்டு.
ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், அதை பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆக போகிறோம். மேகமலை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஸ்பாட்டு எக்கச்சக்கமாக அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காதுங்க. ஒரு ப்ரைவேட்டாக பீஸ்ஃபுல்லாக ஒரு ரைடு போயிட்டு வரதுக்கான ஒரு இடம் தான் மேகமலை. ஸோ 1 டே ட்ரிப்பு இல்லை தங்குறதுக்கு வந்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பெருசாக இருக்காது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ வெண்ணியார் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். எஸ்டேட்டு ஃபுல்லாகவே பயங்கரமாக இருக்குது. ஊருக்கு இப்போ டீ ஸ்டால் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கடா, செம்மையாக இருக்குங்க. ஃபுல்லாக உங்களுக்கு இதில் வெயில் அடிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் மிஸ்ட்டு குளிர் எல்லாம் வேறு மாதிரி இருக்குங்க. அங்கிட்டு வீடியோ வராத இப்போ உங்களுக்கு நிப்பாட்டிட்டு நான் முடிஞ்ச 2-3 கிளிப்பு வந்து நான் மொபைல்லையோ இல்லை டிஎஸ்எல்ஆர்லையோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள், வேறு மாதிரி இருக்குங்க. அப்படியே பனி வந்து எங்களை நோக்கி சூழ வந்துட்டுருக்கு. இது என்ன ஆஃபீஸ்னா? அது டெய்லர் கடைங்களா? ஓகே ஓகே. ஓ அதான் அந்த அந்த பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போட்டிருந்தாங்க. ஓகே ஓகே. எல்லாம் ஒரு இடத்துல இருக்கீங்களா? பரவாயில்ல. ஏரியா உங்களுக்கு ஏரியா பிடிச்சிருக்கானா உங்களுக்கு? எத்தனை வருஷம் ஆச்சு நீங்க வந்து? அமைதியா தான் நமக்கு நல்வாழ்க்கை அமைதா. அதுக்கு ஊர்ல நீங்க ஜேஜேன்னு இருக்கலாம், அது நான் ஒண்ணுமில்லாம நான் ஜேஜேன்னு இருக்கணும் பார்த்து ஆசைப்பட்ட முடியுமா? இங்கே கம்பெனி வீடு கொடுத்து நான் ஜேஜேன்னு இருக்குன்னு வச்சு கொடுக்குறாங்க. நீங்க வந்தோம்னா உங்க அப்படி அந்த அந்த சுகத்தை அனுபவிக்க முடியுமா? கண்டிப்பாண்ணா. இந்த கம்பெனிலேருந்தே உங்களை வச்சிருக்காங்கண்ணா? கம்பெனிலேருந்தேவும் பரவாயில்ல, குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பரு. இப்போ கம்பெனி எம்ப்ளாயி தான் நீங்கள்? அப்போ பிரச்சனை இல்லை. எம்ப்ளாய்க்கு ஆர்டர் கொடுப்பாங்க, கொடுத்துருவேன். கம்பெனி எம்ப்ளாயாக இருந்தால் அந்த பேண்ட் ஷர்ட்டு லேடிஸ் ஜென்ஸ் வேலை பார்க்கணும். மகாராஜா மீட்டில் என்னென்ன இருக்கும்? வியூ பாயிண்ட் தானே? தெரியாது. வியூ பாயிண்ட் அதே தான், மூவிங்கில் தானே இருக்கு. ஸோ நண்பர்களே, மகாராஜா மீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இப்போ தான் ஒரு அண்ணன் 2 பேசிகிட்டு இருந்தோம். இந்த எஸ்டேட்டில் வந்து இந்த இடத்துல டெய்லராக இருக்காராம். ஸோ இங்கே இருக்க மனிதர்கள் முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்காரங்க, அதாவது நம்ம ஊருக்காரங்களாக தான் இருப்பாங்க. கீழே தரையில் வாழ்கிறவங்களாக தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலைனால ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தோன்னா அவங்க அப்படியே இங்கே மலைக்கு மாறி அப்படியே ஒரு தலைமுறையாக 2 தலைமுறையாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தங்கியிருப்பாங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேயிலை தோட்டத்தை பார்க்கும்போது இவங்க நம்ம அப்போ போனவங்க தானடா, நம்ம அங்கே இருக்கும்போது வந்தவங்க தானே. கீழே செக் போஸ்ட்டில் பார்த்துவீங்க, மகாராஜா மட்டும் போயிட்டு விட்டாங்க உங்களுக்குடா. ஸோ இந்த முன்னாடிலாம் இந்த எஸ்டேட்டை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். பார்க்க பயங்கரமாக இருக்குடா, க்ரீனரியாக இருக்குடா, அழகாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ வந்து இந்த எஸ்டேட்டெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா இதற்கு பின்னாடி இருக்க ரத்தமும் சதையும், இதற்கு பின்னாடி இருக்க உழைப்பு சுரண்டலும் அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆமாம், நீ நினச்சி பாருங்கள், 3 தலைமுறையாக 4 தலைமுறையாக ஒரே இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு மிஞ்சிறது இந்த இடத்துல எதுவுமே கிடையாது, ஒன்று கூட கிடையாது இந்த இடத்துல. என்னாச்சு? ஸோ நண்பர்களே, வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஜா மெட்டு வந்து மேலே ஏறிட்டு இருக்கோம் அந்த வியூ பாயிண்ட் போகிறதுக்கு. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா அங்கே போகிறதுக்கு பாதை இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் டெட் எண்ட் தான். ஸோ அதனால் மேலே ஏறி அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மிஸ்ட்டு இல்லாதனால கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்ச வியூ, அதனால் ரொம்ப ஜாலியாக பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து அடல்ட்ஸுக்கு வந்து 30 ரூபா என்ட்ரி. ஸோ 2 பேருக்கு 60 ரூபா கட்டியிருக்கோம்.
அது போக வீடியோ கேமரா, ஸ்டில் கேமராலாம், ஃபோட்டோ கேமராவுக்கு வந்து 50 ரூபா, வீடியோ கேமராவுக்கு 300 ரூபா. ஆனால் அந்த கோபுரம்னால எந்த கேட்டகரின்னு தெரில. மேலே ஏறணும். கொஞ்சம் வெயில் இருக்குது. ஒரு 3-4 நாளாக மழை நல்லா வெளுத்து வாங்கினால இன்றைக்கி ஸ்கை வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குது. உங்களுக்கு என் தலைக்கு மேலே லைட் தெரியும் பாருங்கள். ஸோ அதனால் வெயில் இருக்குது, ஆனால் லைட்டு மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு. மற்றபடி ஹீட்டாலாம் ஃபீல் பண்ண முடியாது. எல்லாம் க்ளௌடியாக வந்துருக்கு. க்ளௌடுக்கு மேலே நிற்கிறேன்டா. பா பின்னாடி திரும்புங்க. மேகத்துக்கு மேலே நிற்கிறோம். நமக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளவுடு. பயங்கரமாக இருக்கு. அங்கே ஒரு க்ளவுடு எப்படி ஃபார்ம் ஆகுது மேலே அங்கே தெரியும். நமக்கு கீழே வந்து பார்த்தோன்னா க்ளவுடு இருக்குங்க. நம்ம வந்து இப்போ க்ளவுடுக்கு மேலே நிற்கிறோம். வெறித்தனமான ஒரு சீனுங்க. ஆக்சுவலாக ஃபுல் மிஸ்ட் இருந்தால் கூட நிறைய இப்படி இருக்காதுங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சீனில் வந்து நான் பார்ப்பேன் எதிர்பார்க்கவே இல்லை. வெறித்தனமாக இருக்குது. ஸோ மேலே அந்த இடத்துல நம்ம பார்த்த இடத்துல மேலே ஒரு இடம் போகுது. அப்படியே மிஸ்ட்டு நவந்து நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்குங்க. கீழே க்ளவுடு, வெறித்தனமான வியூ. முடிஞ்சால் ரோன் ஷாட் எடுக்கிறேன். க்ரௌட் ரொம்ப இருக்குது. என்ன இடம் தெரியல, ரிசோர்ட் ஃபாரஸ்ட்டாக என்னன்னு தெரியல, ட்ரோன் எடுக்கலாமா கூடாதான்னு தெரியல. நல்லா எடுக்காமல் வச்சுருக்கேன். பார்ப்போம். மேலே போயிட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் கிடச்சிச்சுன்னா எடுத்துடலாம். படிப்படியாக இருக்கா? லேயராக இருக்குது. எவ்வளோ மேகம் இருக்குன்னு பாருங்கள். மேகத்துக்கு மேலே நிற்கிறோம். ஸோ சூப்பரான ஒரு மேடு. இவர் இல்லைன்னு சொல்றாரு. கீழே போயிடக்கூடாது தலைவா. இங்கிருந்தே உங்க ஷூட்டிங் ஆரம்பிங்க. ஆனால் வச்சே ஷூட் பண்ணிடுவோம். சூப்பராக இருக்கு. மேகத்துக்கு மேலே இருக்குங்க. வித்தனமான இடம். ஒரு முருகன் கோயில் இருக்கு. பாதி கட்டி முடிக்காம ஒரு முருகன். வள்ளி தெய்வனோட இருக்குங்க. பா இந்த மாதிரி இடத்துல மயில் மேலே பார்க்குற மாதிரி. பயங்கரமா இருக்கு. நல்ல பிரைட்டாகவும் இருக்கு, மிஸ்டியாகவும் இருக்கு, கிளவுடு இருக்கு. நமக்கு கிளவுடு வேணுமா கிளவுடு இருக்கு, சன்னு வேணுமா சன்னு இருக்கு, சில்னஸ் வேணுமா சில்னஸ் இருக்கு, எல்லாமே இருக்குங்க. இன்னைக்கு இங்க போலீஸ் வேணுமா போலீஸ் இருக்கு. போலீஸ் போட்டோ. திஸ் இஸ் மகாராஜா மெட்டு ஃபார் யூ. இங்க எடுக்கலானே நீ கேட்டத. வியூ இல்ல நீ கோயில் அது உட்கார்ற கடன் நினைச்சேன் நானு.
சித்தன் போக்கு சிவன் போக்குன்ற மாதிரி வந்துகிட்டு இருக்கேன் நானு உங்க வீடியோவை பார்த்துட்டு. இதான் அந்த மகாராஜா கோயில். நண்பர்களே, ஒரு வழியாக நம்ம மேகமலை ட்ரிப்போட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட வந்து கீழே இறங்க போகிறோம். வந்தாச்சு, கிட்டத்தட்ட கீழே வந்தாச்சுங்க. ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டரில் வந்து பார்த்தோன்னா நம்ம கீழே இறங்கிடுவோம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு அனுபவம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 7 வருஷம் கழித்து மேகமலைக்கு வந்தேன். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. போகும்போது வந்து பார்த்தோன்னா பயங்கர மிஸ்டியாக, பயங்கர குளிராக, வந்து பைக்கு போடாத ஒரு பிரச்சனை, ஆடியோ கேட்காது. பயங்கர மிஸ்டியாக, பயங்கர குளிராக வந்து பார்த்தோன்னா நாங்கள் மேலே ஏறினோம். மேலே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு மாடரேட்டான கிளைமேட்டு, வெயிலும் இல்லாமல் ரொம்ப குளிரும் இல்லாமல் மிஸ்டியாகவும் இல்லாமல் பயங்கரமான ஒரு கிளைமேட்டில் மேலே போனோம். மேலே போயிட்டு மகாராஜா மெட்டு போனோம். மகாராஜா மெட்டு போனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த இடம் இப்படி இருக்குன்றது. என்ன கீழே வியூ பார்க்க முடியல, பட் மற்றபடி வந்து பார்த்தா அந்த லோ க்ளவுட் ஃபார்ம் ஆனது வந்து பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப ரேராக தான் வந்து பார்த்தோன்னா அந்த லோ க்ளவுட் பார்ப்போம். நான் கடைசியாக எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது வந்து பார்த்தோன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் குறைன்னு சொல்லிட்டு நம்ம ஊட்டியில் ஒரு இடத்துக்கு போயிருப்போம். அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி லோ க்ளவுட் பார்த்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்கே தான் அந்த லோ க்ளவுட் ஃபார்ம் ஆகிறத பார்த்து நான். சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக சன் வந்ததுக்கு ஒரு பக்கம் கவலை இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா அந்த லோ க்ளவுட் ஃபார்ம் ஆனதை நினச்சி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. சன் இருந்ததுனால அந்த லோ க்ளவுட் ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸஸ். நீங்கள் மேகமலை வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எதுக்கான உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஃபுல்லாக எக்ஸ்போ, அதை என்ன ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான இடம் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. சும்மா ஜாலியாக ரிலாக்ஸ்டாக ஒரு 1 டே இல்லை ஒரு 2 நாள் சில் அவுட் பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு இடம் தான் அது. ரொம்ப பெருசாக சுற்றி பார்க்கறதுக்குலாம் இடம் கிடையாது. வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு போகிறதுக்கான ஒரு இடம் தான் அது. நான் சொன்ன மகாராஜா மட்டும்னு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். அது போக நீங்கள் எதாவது அங்கே எங்கேயாவது ஸ்டே பண்ணி அப்படின்னு அந்த ஸ்டேவை சுற்றி இருக்க எஸ்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெருசாக இடங்கள் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மேகமலை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேகமலை வந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் மேகமலை வந்தீங்கன்னா நீங்கள் கீழே போகும்போதே சின்ன சுருளியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை தான் இருக்கும். ஸோ நீங்கள் மேகமலை பிளான் பண்ணும்போது அப்படியே வந்து அந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு போகிறதுக்கு சேர்த்து பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. ஸோ ஃபைனலி மதுரையிலேருந்து ஒரு 1 டே ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு சூப்பரான இடத்துல உங்களை வந்து சந்திக்கிறேன் நான். எல்லா கிறிஸ்மஸுக்கும் நியூ இயர்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நாம் எதுக்கு ரெடி ஆகிறோன்னு தெரில. சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த ஒரு சூப்பரான இடத்துல நம்ம சந்திக்கிறேன். பாய் பாய்.